வணக்கம். நீங்கள் எங்களுடன் ஒரு பெரிய புத்தகத்தை பகிர்ந்துள்ளீர்கள், கிட்டத்தட்ட 1000 பக்கங்கள். ஆமா, பார்க்கவே கொஞ்சம் மலைப்பாத்தா இருக்கும். தலைப்பு அற்புதங்களுக்கான ஒரு பாடம். இந்த புத்தகத்தை பார்த்தாலே பலருக்கும் கொஞ்சம் பயம் வரலாம். ஆனால் உங்கள் நோக்கம் ரொம்ப தெளிவானது இல்லையா? ஆமா, இந்த 1000 பக்கங்களோட சாரத்தை, அதன் மைய கருத்தை ரொம்ப எளிமையா ஆழமா புரிஞ்சுக்கணும். சரி, இந்த சவாலான பயணத்தை ஆரம்பிக்கலாம். 1000 பக்கங்களில் மறைந்திருக்கும் அந்த அறிவு முத்துக்களை வெளியே கொண்டு வருவதே நமது இன்றைய நோக்கம். நிச்சயமா, இந்த நூல் பார்க்கதான் பெரியது, ஆனா அதோட செய்தி ரொம்ப எளிமையானது. இது ஒரு சிந்தனை பயிற்சி. சிந்தனை பயிற்சியா? ஆமா, நம்மளோட தற்போதைய பயம் நிறைந்த உலக பார்வையை நம்ம எப்படி கத்துக்கிட்டோன்னு மெதுவா மறக்க வச்சு, அன்பு நிறைந்த நம்ம உண்மையான இயல்பை நினைவு கூற வைக்கும் ஒரு பாடத்திட்டம் இது. ஓ, அதோட தனித்துவமான சொற்களை கண்டு மிரள வேண்டாம். ஒவ்வொரு சொல்லுக்கும் பின்னாடி ஆழமான ஒரு விடுதலை அளிக்கிற கருத்து இருக்கு. அன்பை உணர்வதை தடுக்கிற தடைகளை நீக்கிறது தான் இதோட ஒரே நோக்கம். சரி. ஆரம்பத்திலே ஒரு பெரிய கேள்வியோட ஆரம்பிப்போம். கேளுங்க. இந்த நூல் நாம இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த உலகம், இந்த யதார்த்தம் ஒரு கனவுன்னு சொல்லுது. இது எப்படி ஏத்துக்கிறது? காலையில எழுந்து வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சந்தோஷமா இருக்கிறது, இதெல்லாம் வெறும் கனவா? இதன் ஆரம்ப புள்ளிதான் என்ன? இது ஒரு நல்ல கேள்வி. இதுதான் பலரையும் முதல்ல தடுக்கிற இடம். ஆமா, இந்த நூல் சொல்லுது, எல்லாத்துக்கும் ஆரம்பம் பிரிவினைங்கிற ஒரு சின்ன பைத்தியக்காரத்தனமான எண்ணம் தான். பிரிவினையா? ஆமா, நாம நம்ம மூலமான அன்பே உருமான இறைவன் கிட்ட இருந்து பிரிஞ்சிட்டோன்னு ஒரு கணம் நம்பினோம். அந்த ஒரு எண்ணம் தான் இந்த முழு கனவு உலகத்தையும் உருவாக்குச்சு. ஒரு கடல்ல இருக்கிற நீர்த்துளி தன்னை கடல்ல இருந்து தனிச்சிட்டு தான் நினைக்கிற மாதிரியா? சரியா சொன்னீங்க, அதே மாதிரிதான். அந்த ஒரு எண்ணமா இவ்ளோ பெரிய உலகத்தை உருவாக்குச்சு. ஆமா, அந்த பிரிவினைங்கிற எண்ணம் குற்றமுணர்வையும் பயத்தையும் உருவாக்குச்சு. நான் தனியா இருக்கேன், நான் தப்பு பண்ணிட்டேன்னு பயம். ஓ, அந்த பயத்துல இருந்து தப்பிக்க நம்ம மனசு ஒரு தற்காப்பு அமைப்பை உருவாக்குச்சு. அதுதான் அகந்தை, ஈகோ. அகந்தை? இந்த அகந்தை தான், பார் நீ தனியா இருக்க, உனக்கு ஒரு தனி உடல் இருக்கு, உன்னை சுற்றி மத்த உடல்கள் இருக்கு, இதுதான் உண்மை அப்படின்னு நம்மள நம்ப வைக்குது. இந்த மோதல்கள், காலம், வலி, மரணம் நிறைந்த உலகத்தை உருவாக்குனதே அந்த அகந்தை தான். அப்படியானால் நாம் ஐம்புலன்களால் உணர்ற இந்த உலகம் உண்மை அல்லவா? புலன் உணர்வு, அதாவது பெர்செப்ஷன், அப்புறம் அறிவு, அதாவது நாலேஜ், இத பத்தி இந்த நூல் ஆழமா பேசுது. அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? மிக முக்கியமான கேள்வி. இத ஒரு உதாரணத்தோட புரிஞ்சுக்க முயற்சிப்போம். சரி. கற்பனை பண்ணுங்க, நீங்க ஒரு அழுக்கு படிஞ்ச பல வண்ணங்கள் கொண்ட கண்ணாடி ஜன்னல் வழியா உலகத்தை பாக்குறீங்க. நீங்க பாக்குறது உலகம்தான், ஆனா அது தெளிவாவோ உண்மையாவோ இருக்காது. அந்த அழுக்கும் வண்ணமும் உங்க பார்வைக்கு ஒரு தடையை ஏற்படுத்துது. இந்த நூலின்படி புலனுணர்வு அப்படிங்கிறது அந்த அழுக்கு படிஞ்ச ஜன்னல் வழியா பாக்குற மாதிரி. ஓ, புரியுது. அப்போ அறிவுங்கிறது, அறிவு அதாவது நாலேஜ் அப்படிங்கறத அந்த ஜன்னலை முழுசா திறந்து எந்த தடையும் இல்லாம நேரடியா பாக்குறது. தடையே இல்லாம? ஆமா, அங்க எந்த திரிபும் இல்ல, சந்தேகமும் இல்ல, தூய யதார்த்தம் மட்டுமே. நாம இப்போ புலனுணர்வு நிலையில இருக்கோம். ஆமா. இந்த நிலையில நாம பாக்கறது, கேக்குறது, உணர்றது எல்லாமே அகந்தையோட பயம்ங்கிற வடிகட்டி மூலமா தான் வருது. அதனாலதான் இந்த உலகம் அவ்ளோ குழப்பமாவும் பயமாவும் இருக்கு. இந்த பாடத்திட்டத்தோட நோக்கமே அந்த ஜன்னலை சுத்தம் செய்யறதுதான். ஓகே, இது ஒரு நல்ல விளக்கம். நம்ம மனசுல அகந்தையோட குரல் இவ்ளோ சத்தமா ஒழிச்சுக்கிட்டு இருக்குன்னா நாம தொலைஞ்சிட்டோமா? இதுக்கு மாற்றா வேற ஏதாவது வழிகாட்டி இருக்கா? இருக்கு. வேற ஏதாவது ஒரு ரேடியோ சேனலுக்கு நம்மால மாற முடியுமா? கண்டிப்பா முடியும். அதுதான் இந்த நூலோட மைய நம்பிக்கை. அகந்தையோட சத்தமான பயம் நிறைந்த குரலுக்கு மாற்றா ரொம்ப அமைதியான அன்பான ஒரு குரலும் நம்ம மனசுல இருக்கு. அது என்ன குரல்? அதுதான் பரிசுத்த ஆவியின் குரல், ஹோலி ஸ்பிரிட். இத ஒரு மதப்பரமான கண்ணோட்டத்துல பார்க்க வேண்டாம். சரி. இது இறைவனுக்கும் நமக்கும் இடையே உள்ள தொடர்பு பாலம், நம்ம உண்மையான சுயம் பேசுற குரல்னு வச்சுக்கலாம். சுவாரஸ்யமா இருக்கு. அப்படியானால் அகந்தையோட குரலுக்கும் பரிசுத்த ஆவியோட குரலுக்கும் உள்ள வித்தியாசத்தை ஒரு நிஜ வாழ்க்கை சூழல்ல எப்படி புரிஞ்சுக்கிறது? உதாரணத்துக்கு, என் மேலதிகாரி கிட்ட இருந்து ஒரு கோபமான இமெயில் வருதுன்னு வச்சுப்போம். அருமையான உதாரணம். அந்த இமெயில படிச்சதும் அகந்தையோட குரல் உடனே ஒலிக்கும். எப்படி? பாரு, அவர் உன்னை குறை சொல்றார், உன் வேலை சரியில்லை, உனக்கு ஆபத்து, நீயும் பதிலுக்கு தாக்கணும், உன்னை நீ தற்காத்துக்கணும். இது பயம், தாக்குதல், பிரிவினை, இதையெல்லாம் அடிப்படையா கொண்டது. சரி, அதே சூழ்நிலையில பரிசுத்த ஆவியோட குரல் எப்படி ஒலிக்கும்? பரிசுத்த ஆவியோட குரல் ரொம்ப அமைதியா இருக்கும்.
அது இப்படி சொல்லும்: இந்த கோபம் உன்னை பத்தினதில்ல, உன் மேலதிகாரி ஏதோ ஒரு பயத்திலயோ அழுத்தத்திலயோ இருக்கார். அவரோட கோபம் உதவிக்கான ஒரு அழுகுரல். ஓ, இங்கே தாக்குதல் இல்ல, அன்புக்கு ஒரு அழைப்பு மட்டும்தான் இருக்கு. நீ எப்படி அன்புடனும் அமைதியுடனும் இதுக்கு பதிலளிக்க முடியும்? பாருங்க, ஒரே நிகழ்வுதான். ஆமா. ஆனா அகந்தை அத ஒரு போர்க்களமா பாக்குது. பரிசுத்த ஆவியோ அன்பை வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பா பாக்குது. ஒவ்வொரு கணமும் நாம இந்த 2 குரல்கள்ல ஒன்ன தேர்வு செய்றோம். சரி, பரிசுத்த ஆவியோட குரலை தேர்ந்தெடுக்கிறது கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா கோபமாவோ பயமாவோ இருக்கும்போது அது அவ்வளவு சுலபம் இல்லையே. ஆமா, உண்மைதான். அந்த நேரத்துல அகந்தையோட குரல் தானே ஓங்கி ஒலிக்கும். இந்த மாற்றத்தை நிகழ்த்துறதுக்கு இந்த நூல் ஏதாவது நடைமுறை கருவிகளை கொடுக்குதா? ஆம், அதுதான் இந்த பாடத்திட்டத்தோட மிக முக்கியமான பகுதி. அந்த நடைமுறை கருவிகள் தான் மன்னிப்பு, அப்புறம் அற்புதங்கள். மன்னிப்பு, அற்புதம். அகந்தை தாக்குதலையும் பழிவாங்குதலையும் தான் தீர்வுன்னு நம்புது. ஆனா பரிசுத்த ஆவி மன்னிப்பு தான் ஒரே தீர்வுன்னு போதிக்குது. ஆனா மன்னிப்புங்கிற வார்த்தையே கேட்டாலே நமக்கு ஒரு குறிப்பிட்ட எண்ணம் வருதே. ஒருத்தர் செஞ்ச தப்ப நாம பெருந்தன்மையா மன்னிக்கிற மாதிரி. இந்த நூல் சொல்ற மன்னிப்பும் அதுதானா? இல்ல, இதுதான் இந்த நூலோட மிக ஆழமான புரட்சிகரமான கருத்து. அப்படியா? இந்த நூல் சொல்ற மன்னிப்பு நாம வழக்கமா புரிஞ்சுக்கிறதுல இருந்து முற்றிலும் மாறுபட்டது. முதல்ல, இந்த நூல் பாவம்ங்கிற ஒண்ணு உண்மையிலேயே இல்ல, அது ஒரு பிழை, ஒரு எரர் மட்டும்தான் சொல்லுது. பாவம் இல்ல, பிழையா? ஆமா, அதாவது ஒருத்தர் செய்யற தவறு அவங்க கெட்டவங்கன்றதுக்கான ஆதாரம் இல்ல, அவங்க பயத்துல இருக்கறாங்க, தங்களோட உண்மையான இயல்பை மறந்துட்டாங்கன்றதுக்கான அறிகுறி. இது கேட்கவே கடினமா இருக்கே. ஒருத்தர் நமக்கு தீங்கு செய்யும்போது அது ஒரு பிழையா பார்க்கறது எப்படி? கடினம்தான், ஆனா அதுதான் விடுதலைக்கான வழின்னு சொல்லுது இந்த நூல். மன்னிப்புங்கிறது நீ எனக்கு செஞ்ச தீங்க நான் மன்னிக்கிறேன்னு சொல்றதில்ல. அப்போ வேற என்ன? மாறா, நீ எனக்கு எந்த தீங்கும் செய்யல, ஏன்னா நீ செஞ்சது ஒரு கனவுல நடந்த நிகழ்வு, உன்னோட நிஜஸ்வரூபம் அன்பு மட்டுமே, அந்த அன்பை நான் இப்போ பாக்குறேன் அப்படின்னு உணர்றதுதான் உண்மையான மன்னிப்பு. ஓ, நீங்க உங்க சகோதரனோட பிழைய பாக்கும்போது அத உண்மையானதா ஏத்துக்கிட்டா நீங்களும் அந்த கனவுக்குள்ள சிக்கிக்கிறீங்க. ஆனா பிழைக்கப்பால உள்ள அவரோட உண்மையான பாவமற்ற இயல்பை பாக்கும்போது நீங்க 2 பேருமே கனவுல இருந்து விழிச்சுக்கிறீங்க. அப்படியானால் பழிவாங்குதல் எனக்குரியது என்கிறார் கர்த்தர் போன்ற பழைய ஏற்பாட்டு கருத்துக்களை இந்த நூல் எப்படி பாக்குது? அதுவும் இறைவனோட வார்த்தைன்னு தானே நம்பப்படுது. இந்த நூல் அதை இறைவனை பத்தின ஒரு தவறான கண்ணோட்டம்னு தெளிவா குறிப்பிடுது. அப்படியா? இறைவன்கிறவரு நிபந்தனையற்ற அன்பு மட்டுமே, அவருக்கு பழி வாங்குதல்னா என்னன்னே தெரியாது. மனிதன் தன் மனசுல இருக்கிற பயத்தையும் பழிவாங்குற எண்ணத்தையும் இறைவன் மேல சுமத்துறான். நாம நம்ம பயத்தோட உருவத்துல ஒரு கடவுளை உருவாக்குறோமா? சரியா சொன்னீங்க. உண்மையான இறைவன் அன்பு மட்டுமே. அதனால மன்னிப்புங்கிறது இறைவன் கிட்ட கேட்கறதில்ல, நமக்குள்ளே இருக்கிற மன்னிக்கிற திறனை அடையாளம் கண்டுக்கிறது தான். சரி, இப்போ இந்த நூலோட தலைப்புக்கே வருவோம். அற்புதங்களுக்கான ஒரு பாடம். அற்புதம்னா என்ன? கடலை பிளக்கிறதா அல்லது தண்ணீரை திராட்சை ரசமா மாத்துறதா? இல்ல. இந்த நூல்ல அற்புதங்கிறது ரொம்ப இயல்பான அன்றாட நிகழ்வு. அது இயற்கையோட விதிகளை மீறுறதில்ல. அப்போ அற்புதங்கிறது புலனுணர்வுல ஏற்படுற ஒரு திருத்தம். ஒரு கணத்துல நீங்க பயத்தோட கண்ணோட்டத்துல, அதாவது அகந்தையோட பார்வையில ஒரு சூழ்நிலைய பாக்குறதுல இருந்து அன்போட கண்ணோட்டத்துக்கு, அதாவது பரிசுத்த ஆவியோட பார்வைக்கு மாறுறது தான் அற்புதம். ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா. நீங்க சாலையில வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க. திடீர்னு ஒருத்தர் உங்களை ரொம்ப மோசமா வெட்டிட்டு போறாரு. உங்க முதல் ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? கோபம், எரிச்சல் பயங்கரமா வரும். ஆமா, இது அகந்தையோட பார்வை. நீங்க அவரை ஒரு எதிரியா பாக்குறீங்க. இது ஒரு புலனுணர்வு. அதே கணத்துல நீங்க ஒரு கணம் நிறுத்தி, ஒருவேளை அவர் ஏதோ அவசரத்துல இருக்கலாம், ஹாஸ்பிட்டலுக்கு போறாரோ, இல்ல வேலையில ஏதோ பிரச்சனையா அப்படின்னு நினைச்சா, அப்போ கோபம் தனியும். அதேதான், அந்த மனமாற்றம் தான் அற்புதம். ஓ, இதுதான் அற்புதமா? ஆமா, நீங்க அந்த நபரை எதிரியா பாக்குறதுல இருந்து உங்களை போலவே பயத்தோடும் கவலையோடும் இருக்கிற ஒரு சகோதரனா பாக்குறீங்க. இந்த ஒரு சின்ன மனமாற்றம் உங்க முழு அனுபவத்தையும் மாத்திரும். இதுதான் அற்புதம். இது தினமும் ஒவ்வொரு கணமும் நமக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பு. இந்த நூல்ல அற்புதங்கள் நோயை குணப்படுத்தி இறந்தவர்களை எழுப்பும் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கே. அது ரொம்ப தீவிரமான கருத்தா இருக்கே. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆமா, அது இந்த நூலோட ரொம்ப ஆழமான பகுதிகள்ல ஒண்ணு. நோய் மற்றும் மரணம், இந்த ரெண்டுமே பிரிவினைங்கிற நம்பிக்கையோட உடல் ரீதியான வெளிப்பாடுகள் தான் இந்த நூல் சொல்லுது. அதாவது மனசு தன்னை உடலா நம்பும்போது அந்த உடல் தாக்கப்படலாம், நோய்வாய்ப்படலாம், இறந்துடலாங்கிற பயத்தை உருவாக்குது.
குணப்படுத்துதல்ங்கிறது அடிப்படையில மனசுல இருந்து பயத்தை நீக்கிறது தான். ஓ, பயத்தை நீக்கிறதா? நீங்க பயமில்லாம இருந்தா உங்க மனசு அமைதி அடையும். அமைதியான மனசு உடலையும் அமைதிப்படுத்தும். அதனால குணப்படுத்துதல்ங்கிறது மருந்துகளுக்கு எதிரானது இல்ல. ஆனா உண்மையான குணம் மனசோட மட்டத்துல நிகழுதுன்னு இது வலியுறுத்துது. அதாவது எல்லா நோய்களுக்கும் மனம்தான் காரணம்னு இந்த நூல் சொல்லுதா? கிட்டத்தட்ட அப்படித்தான். நோய்ங்கிறது பிரிவினை மற்றும் குற்ற உணர்வோட நிழல். அந்த மூல காரணத்தை, அதாவது மனசுல உள்ள பிழையான சிந்தனைய சரி செய்யும்போது அதோட விளைவான நோயும் மறையுதுன்னு சொல்லுது. அப்ப அற்புதம்ங்கிறது? அற்புதம்ங்கிறது அந்த மனச சரி செய்யற கருவி. பாவ நிவர்த்தி, அதாவது அட்டோன்மெண்ட்ங்கிறது அதோட கொள்கை. குணமடைதல்ங்கிறது அதோட விளைவு. சரி, இந்த மன்னிப்பு, புலனுணர்வு மாற்றம், அற்புதங்கள், நாம இந்த பயிற்சிகள் எல்லாம் செய்யும்போது எங்க போறோம்? இந்த பயணத்தோட இறுதிக்கட்டம் என்ன? இந்த பயிற்சிகள் எல்லாமே நம்மள அகந்தை உருவாக்குன இந்த பயம் நிறைந்த கனவு உலகத்திலிருந்து மெதுவா வெளியே அழைச்சிட்டு போகுது. நாம எங்க போறோம்? நாம நுழையிற புதிய இடத்துக்கு பெயர் மெய் உலகம், தி ரியல் வேர்ல்ட். இது ஸ்வர்க்கம் இல்ல, ஆனா ஸ்வர்க்கத்துக்கு போற வாசல். மெய் உலகம்னா அது நாம இப்ப இருக்கிற உலகத்திலிருந்து எப்படி வேறுபடும்? மெய் உலகம்ங்கிறது மன்னிக்கப்பட்ட உலகம். நீங்க எல்லோரையும் எல்லாத்தையும் பரிசுத்த ஆவியோட கண்களால பாக்குற நிலை. அங்கே பயம் இல்ல, குற்ற உணர்வில்ல, தாக்குதல் இல்ல, அன்பு மட்டுமே இருக்கு. அதே மனிதர்கள், அதே வீடுகள் இருக்கலாம், ஆனா நீங்க அத பாக்குற விதம் முற்றிலும் மாறி இருக்கும். அந்த நீர்த்துளி உதாரணம் மாதிரி. சரியா சொன்னீங்க. கடல்ல இருந்து பிரிஞ்சிட்டதா நினைச்ச நீர்த்துளி தான் இன்னும் கடலோட ஒரு பகுதிதான் உணர்ற நிலை அது. இது புலனுணர்வு நிலையோட கடைசி படி. அதற்கு பிறகு? அதுக்கப்புறம் புலனுணர்வே மறைஞ்சிடும். நாம நிலையான, மாறாத, முழுமையான அறிவு நிலைய அடைறோம். அதுதான் இறைவனோட ஒன்னா இருக்கிற நம்ம உண்மையான நிரந்தரமான நிலை. அத வார்த்தைகளால விவரிக்க முடியாது. அதுதான் நம்ம வீடு. இந்த 1000 பக்க நூலோட சாராம்சத்தை சில வரிகள்ல சுருக்கமா சொல்லணும்னா எப்படி சொல்வீங்க? இந்த முழு நூலையும் அதோட அறிமுகத்துல இருக்கிற 3 வரிகள்ல சுருக்கிடலாம். உண்மையான எதையும் அச்சுறுத்த முடியாது. உண்மையற்ற எதுவும் இல்லை. இதில்தான் இறைவனின் அமைதியுள்ளது. விளக்கமா சொல்லுங்க. அதாவது அன்புதான் உண்மை. அதை அழிக்க முடியாது. பயம்ங்கிறது உண்மையற்றது. அது வெறும் கற்பனை. இந்த உண்மையை உணரும்போது நமக்கு அமைதி கிடைக்குது. ஒவ்வொரு கணமும் நாம பயத்துக்கும் அன்புக்கும் இடையே ஒரு தேர்வு மேற்கொள்றோம். அந்த தேர்வு தான் நம்ம உலகத்தை உருவாக்குது. இந்த ஆழமான ஆய்வோட முடிவுல இது வெறும் ஒரு ஆன்மீக நூல்ங்கிறத தாண்டி ஒரு உளவியல் பயிற்சி முறைங்கிறது தெளிவா தெரியுது. ஆமா. பயத்தோட கண்ணாடி அணிஞ்சு உலகத்தை பாக்குறதா இல்ல அன்போட கண்ணாடி அணிஞ்சு பாக்குறதாங்கிற தேர்வை ஒவ்வொரு கணமும் நம்ம மேற்கொள்றோம். மிகச்சரியா சொன்னீங்க. இது அகங்கந்தை நமக்கு கத்துக் கொடுத்த பாடங்களை மறக்கிறதுக்கான ஒரு பாடத்திட்டம். நம்மை பத்தின உண்மைய, நாம யாருங்கிறத நினைவு கூறும் ஒரு பயணம். இது சித்தாந்தம் மட்டும் இல்ல, தினம் தினம் பயிற்சி செய்ய வேண்டியது ஒண்ணு. உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை. இந்த நூல் இப்படி சொல்லுது: உங்கள் சகோதரனின் பிழைகள் அவனுடையவை அல்ல, உன்னுடையதும் உன்னுடையவை அல்ல. அவனது பிழைகளை உண்மையானதாக ஏற்றுக்கொண்டால் நீ உன்னையே தாக்குகிறாய். இதை மனதில் வைத்து பார்த்தால் இன்று நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு சவாலும், ஒவ்வொரு கடினமான மனிதரும் தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனையாக தெரிவதற்கு பதிலாக உங்கள் மன்னிப்பு எனும் அற்புதத்திற்காக காத்திருக்கும் ஒரு புலனுணர்வு பிழையாக தெரியலாம் அல்லவா? அந்த பார்வை மாற்றும் சக்தி உங்களிடமே இருக்கிறது.